அண்மை செய்தியை பார்க்கிறோம். நயினார் நாகேந்திரனுக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம். திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற தனது ஆட்சேபனை மீது விசாரணை நடத்தி முடிவெடுக்கும் வரை அந்த தொகுதிக்கு தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரனின் வேட்பு மனுவில் வன்கொடுமை தடை சட்ட பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு அதன் குறித்த விவரங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக கூறி மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மகாராஜன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வேட்புமனுவில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடுவதாக குறிப்பிட்டுள்ள நயினார் நாகேந்திரன் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுவதாக கூறப்படும் வாசகத்தை அளித்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் அவர் அதனை அளித்திருக்காததால் அவர் பாரதிய ஜனதா வேட்பாளராக போட்டியிடுகிறார் அல்லது சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 1500 கோடி ரூபாய் அளவுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை கொண்டிருக்கும் நயினார் நாகேந்திரன் அந்த தகவல்களை வேட்பு மனுவில் மறைத்துள்ளார் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பு மனு பரிசீலனையின் போது இந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டி நயினார் நாகேந்திரனின் வேட்பு மனுவை நிராகரிக்க வேண்டும் என்ற ஆட்சேபம் தெரிவித்த போது அதன் மீது எந்த ஒரு விசாரணையும் தேர்தல் அதிகாரி நடத்தவில்லை என்று மகாராஜன் தனது மனுவில் குற்றம் சாட்டினார். நயினார் நாகேந்திரனின் வேட்பு மனுவை ஏற்றுக்கொண்டது சட்டவிரோதம் எனவும் தனது ஆட்சேபம் மீது விசாரணை நடத்தி முடிவெடுக்கும் வரை திருநெல்வேலி தொகுதிக்கு தேர்தல் நடத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் அவரது வேட்பு மனுவை ஏற்றுக்கொண்ட உத்தரவை மறுபரிசீலனை செய்வதுடன் சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா மற்றும் நீதிபதி சத்யநாராயண பிரசாத் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தபோது வாக்குப்பதிவை தவிர மற்ற தேர்தல் நடைமுறைகள் அனைத்துமே முடிந்த நிலையில் தாமதமாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி அமர்வு கேள்வி எழுப்பியது. மனுதாரர் பாதிக்கப்பட்டிருந்தால் தேர்தல் முடிந்த பிறகு வேண்டுமானால் இந்த தேர்தல் வழக்கை தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு சலுகையும் மனுதாரர் தரப்புக்கு நீதிபதிகள் வழங்கி வேட்புமனுக்கு எதிராக ஆட்சேபம் மீது விசாரணை நடத்த வரும் தொகுதி தேர்தலை நிறுத்தி வைக்க கோரிய இந்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மனுதாரர் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டிருந்தால் தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் வழக்காக மீண்டும் தாக்கல் செய்யலாம் என்ற ஒரு சலுகையும் மனுதாரர் தரப்புக்கு நீதிபதி வழங்கியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.